இன்னைக்கு நம்ம எஸ்பி பிரியாணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெட்லின் டேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்பி பிரியாணிக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இப்போ பெங்களூரில் ரொம்ப மழையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழை குளிர் பயங்கரமாக இருக்குது. சுட சுட பிரியாணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி குக் பண்ணுறாங்கன்னு. விறகு அடுப்பில் நிறையா குக் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சன் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எஸ்பி பிரியாணிக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூரில் மழை ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுலேருந்து ஒரே மழையாக இருக்குது. இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் சுட சுட எஸ்பி பிரியாணிக்கு வந்திருக்கிறோம். சுட சுட இப்படி சாப்பிட போகிறோம் நம்ம. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாமா? டேஸ்ட் பண்ணலாமா? இப்போ என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாமா? மட்டன் பிரியாணி, இது ரெண்டும் மட்டன் பிரியாணி, சிக்கன் கபாப், ஆட்டுக்கால் சூப்பு, மட்டன் சாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருமா, ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு. நல்லா குளிர், பயங்கர குளிர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. நேற்று மழை பயங்கரமாக, இப்போயும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த குளிருக்கு இதமாக ஆட்டுக்கால் சூப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது. தொண்டையில் அப்படி காரம், காரசாரமாக நல்லா பெப்பரோட ஃப்ளேவரு இதெல்லாம் நல்லா இறங்கி அதை குடித்தோடனே எனக்கு இருமல் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா காரசாரமாக இருக்குது. சூப்பராக குக் ஆகிருக்குன்னு சொல்லி அப்படியே இந்த மழைக்கு இதமாக, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சூப்பு நல்லா காரசாரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடி கடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த டேஸ்ட்லேயே நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சாஃப்டாகவும் இவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு
பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா நிறையா பீஸ் போட்டிருக்காங்க தாராளமாக. ரைஸ் வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி பீஸோடு கொடுத்துருவாங்க. செகண்ட் நம்ம வெறும் ரைஸ் மட்டும் கொடுப்பாங்க, அன்லிமிட்டெட் ரைஸு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்ட். ஒரு அஞ்சு ஆறு பீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாராளமாக இருக்குது. வாங்க இப்போ பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். சட்னி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சட்னி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா காரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாட்டுத்தனமாக இருக்குது. இப்போ சட்னியோடு சேர்த்து வச்சு பிரியாணி டேஸ்ட் பண்ணலாம். அந்த சட்னி அவ்வளோ நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த சட்னியோடு அந்த பிரியாணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாமா? சட்னி எடுத்து போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃபேட்டோடு அப்படியே இவ்வளோ நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பீஸ் குக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குக் ஆகிருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தயிர் பச்சடி கொஞ்சம் ஊற்றி சாப்பிடும் ஆறிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாமா? நல்லா ஃபேட் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபேட்டோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா இதை எப்படி இருக்குதுன்னு? சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் ஸ்மெல்லு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நாட்டுத்தனமாக. அடுத்து நம்ம வந்து கபாப்பில் நல்லா லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு அப்படியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. அதில் போட்டிருக்க மசாலா, அந்த ஓமமோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது. சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது, ஏன்னா நல்லா ஜீரணமாகும். அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிரியாணி ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்ததுனால பிரியாணி ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்லாம். ரைஸ் மட்டும் அன்லிமிட்டெட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிக்கலாம். நல்லா நல்லி எலும்பெல்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நல்லி எலும்பெல்லாம் போட்டிருக்காங்க. நல்லி எலும்பு கிடச்சிடலாமா? பெங்களூருக்கு வந்தால் எஸ்பி பிரியாணி வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
சாப்பிடும்போது முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி கொடுக்குறாங்களே பிரியாணிக்கு, அதை பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சு சாப்பிடுங்க சட்னி. அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லு அப்படியே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புதினாவோட ஸ்மெல் அந்த சட்னியில் எவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ரைஸ் வேணால் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ரைஸ் போதும், அதனால நான் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பி பிரியாணிக்கு வந்து பெங்களூருக்கு வந்தால் எஸ்பி பிரியாணிக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். லிங்க் வந்து இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய்.